Hi, வணக்கம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 4.2 A bullet of mass 0.04 kg moving with a speed 90 meter per second enters a heavy wooden block and is stopped after a distance of 60 centimeter. அதாவது ஒரு கட்டை கிடக்கு, ஒரு கட்டை அதுக்குள்ளே குண்டு பாயுது. அந்த குண்டோட மாஸ் வந்து கொடுத்துருக்கான் 0.04 kg. அதோட வெலாசிட்டி கொடுத்துருக்கான். எவ்வளோ ஸ்பீடில் அந்த குண்டு வருது 90 மீட்டர் per செகண்டில். இப்போ அந்த குண்டு உள்ளே போன பிறகு 60 மீட்டர் வரைக்கும் உள்ளே போகுது. ஓகே, இவ்வளோ தூரம் வரைக்கும் உள்ளே போகுது. அதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் 60 சென்டிமீட்டர். ஓகேவா, என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் ஆவரேஜ் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸெப்டட் பை தி பிளாக் ஆன் தி புல்லட். அவ்வளோதான், ஃபோர்ஸ் வழி கேட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கும். இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆன்சரில் த ரிட்டார்டேஷன் ஏ ஆஃப் தி புல்லட் இஸ் கிவன் பை ஆக்சலேரேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம செகண்ட் யூனிட்டில் படிச்சிருப்போம். மோஷன், கைனமெட்டிக் ஆஃப் மோஷன் அப்படி சொல்லி கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் மோஷன். ஸோ அதில் வர ஈக்குவேஷன் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. இந்த ஆக்சலேரேஷன் வச்சு மைனஸ் அதாவது u ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்புறம் இங்கே இது எக்ஸ் நினைக்கிறேன், எக்ஸ்க்கு u ஸ்கொயர் அப்படி வரும். 2 இந்த எக்ஸுக்கு பள்ளி எஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஏ இந்த கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் அப்படியே மாடிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷன் எழுதி பார்த்து பொறுமையாக போட்டு பாருங்கள், இது வரும். ஆக்சலேரேஷன் ஈக்குவல் மைனஸ் u ஸ்கொயர் டிவைட் பை 2s. இங்கே u ஸ்கொயர் 2s ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டுமே கிவன் டேட்டா அப்படி இருக்குது. ஸோ இதான் நல்ல ஃபார்முலா. ஸோ அதுக்காக கொண்டு வந்துட்டாங்க. u ஸ்கொயர் 2u 90 to 90 போட்டாங்க. 2 இன்ட்டு எஸ் ஒரு வழி என்ன 60 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றிக்காங்க. பார்த்தோன்னா 0.6 வரும். ஓகேவா, ஸோ 6 × 10⁻² வரும். நீங்கள் 0.6 கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது நீங்கள் சப்மிட் பண்ணி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரும், மைனஸில் வரும். ஓகேவா, இது ஏன் மைனஸ் அப்படின்னா இந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ், அதாவது அந்த உட்டு மேலே அந்த குண்டு படத்தில் அந்த குண்டு பட்டு என்ன ஸ்பீடில் வந்து இதாவது, அதாவது என்ன ஸ்பீடில் வந்து அது வந்து உள்ளே போகுது, உள்ளே பதியுது அந்த டிஸ்டன்ஸில். ஸோ அது வந்து ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். இது வந்து எதிர்க்கும், அந்த உட்டு வந்து எதிர்க்கும் அந்த குண்டை வந்து. ஸோ அதுக்கு தான். ஓகேவா, பை செகண்ட் லா ஆஃப் மோஷன்ஸ், அதாவது நம்ம பார்த்தோம்ல F = ma. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த 0.04 இந்த ஏவல் என்ன இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் 6750. ஸோ அதை ரெண்டு இன்ட்டு பண்ணுங்க, இந்த ஆன்சர் வரும். ஸோ அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு. நமக்கு தேவையானது F = ma. ஓகேவா, இதில் எம் வேல்யூ இருக்குது, ஏ வேல்யூ இல்லை. ஸோ ஏ வேலையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் F வேலையும் பார்த்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.